வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்று நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் சங்கப்பலகை தந்த படலம். சங்கப்பலகை தந்த படலம் இறைவனான சொக்கநாதர் சங்கப்புலவர்களுக்கு தமிழ் பாடல்களின் தரத்தினை அளவீடு செய்வதற்காக சங்கப்பலகை ஒன்றை அளித்து அருள் செய்ததை குறிப்பிடுகிறது. சங்கப்புலவர்கள் யார்? இறைவனாரிடம் சங்கப்புலவர்கள் வைத்த வேண்டுகோள் என்ன? இறைவனார் பாடல்களின் தரத்தினை அளவீடு செய்ய சங்கப்பலகை அளித்தது ஆகியவற்றை விளக்கி கூறுவது இந்த படலம். படலம் என்பது புராண கதை. சங்கப்பலகை தந்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தில் 51வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு செல்வோம். வங்கிசேகர பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்தபோது பிரம்மதேவன் தேவர்கள் மகிழும் பொருட்டு 10 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்தார். பின்னர் பிரம்மதேவர் தனது தேவியர்களான சரஸ்வதி, சாவித்ரி, காயத்ரி ஆகியோருடன் கங்கையில் நீராட விரும்பினார். அதற்காக அவர் தனது மனைவியருடன் கங்கைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கந்தர்வ கன்னி ஒருத்தி யாழினை மீட்டி பாடிக்கொண்டிருந்தாள். அந்த பாடலில் ஈர்க்கப்பட்ட சரஸ்வதி அங்கேயே நின்றுவிட்டாள். இதனால் பிரம்மதேவர் மற்ற இருவருடன் கங்கையில் நீராடி வெளியேறினார். அங்கே வந்த சரஸ்வதி பிரம்மதேவரிடம், என்னை விட்டு நீங்கள் மட்டும் நீராட வந்தது ஏன் என்று கேட்டாள். அதனை கேட்ட பிரம்மதேவர், நீதான் உன்னிலை மறந்து இசையில் மூழ்கிவிட்டாய். தவறு உன் மீது இருக்க நீ என்னை கோபிப்பது தவறல்ல. குற்றம் புரிந்த நீ மானிடப்பிறவி எடுத்து அக்குற்றத்தை போக்கிக் கொள்ளவள் என்று கூறினார். இதனை கேட்டதும் அதிர்ந்த சரஸ்வதி, உங்களின் உயிரான நான் அழியும் மானிடப்பிறவி எடுக்க வேண்டுமா என்று விண்ணப்பித்தாள். அப்போது பிரம்மதேவர், உனது வடிவமாகிய 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாக அவதரிப்பார்கள். அவர்களுக்கு தலைமை புலவராய் சொக்கநாதர் தோன்றி அவர்களுக்கு அறிவை தோற்றுவித்து அவர்களின் புலமையை காப்பார் என்று கூறினார். பிரம்மதேவரின் கூற்றுப்படி 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாக அவதாரம் செய்தனர். சிவத்தொண்டில் சிறந்து விளங்கிய அவர்கள் பல நாடுகளுக்கும் சென்று புலமையில் வென்று மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது சொக்கநாதர் தானும் புலவர் வடிவில் சென்று அவர்களின் எதிரே சென்று அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து திருக்கோயிலை அடைந்து மறைந்து அருளினார். அப்புலவர்கள் புலவராக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்து பல பாடல்களை பாடி அவரை வழிபட்டனர். பின்னர் வங்கிசேகர பாண்டியனை கண்டு வாழ்த்து கூறினர். பாண்டியனும் அவர்களுக்கு பல பரிசுகள் கொடுத்து திருக்கோயிலுக்கு வடமேற்கு திசையில் ஒரு சங்க மண்டபம் அமைத்து அதில் அவர்களை இருத்தி மகிழ்ந்திருந்தான். அதனால் அவர்கள் சங்கப்புலவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சங்க மண்டபத்தில் வீற்றிருந்த சங்கப்புலவர்கள் வடநாட்டு புலவர்களையும் பாண்டிய நாட்டின் முதன்மை புலவர்களையும் வாதாடி வென்றனர். ஒரு நாள் சொக்கநாதரை வழிபட்ட அவர்கள், எம்பெருமானே, எம்மோடு வாதிட பல புலவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். புலவர்களின் புலமையை உள்ளபடி சீர்தூக்கி எறிய அளக்கும் கருவியாக ஒரு சங்கப்பலகையை தந்தருள வேண்டுமே என்று விண்ணப்பித்தனர். உடனே இறைவனார் ஒரு பலகையுடன் புலவர் வடிவம் தாங்கி வந்தார். புலவர்களை பார்த்து, புலவர்களே, இந்த பலகை பார்ப்பதற்குரியது, ஆனால் மந்திரத்தன்மை உடையது. ஒரு புலவர் தனது பாடலுடன் இந்த பலகையில் அமர வரலாம். பாடல் சரியாக இருந்தால் மட்டும் இது அவர்களுக்கு இடம் கொடுக்கும். அடுத்த புலவர் சரியான பாடலுடன் வந்தால் இந்த பலகை சிறிது நீண்டு அவருக்கு இடம் கொடுக்கும். நீங்கள் அனைவரும் சரியான பாடலுடன் வந்தால் 48 பேருக்கும் வளர்ந்து இடம் கொடுக்கும். நீங்கள் மற்றவருடன் வாதத்தில் ஈடுபடும்போது உங்கள் பாடல் சரியானது தானா என்பதை அறிந்து கொள்ள இது ஒரு துலாக்கோளாக உதவும் என்று கூறி மறைந்து அருளினார். சங்கப்புலவர்கள் பலகையை திருக்கோயிலில் வைத்து வழிபட்டனர். பின்னர் நக்கீரர் முதலில் சரியான பாடலுடன் சங்கப்பலகையில் அமர்ந்தார். அவரைத் தொடர்ந்து கபிலர், பரணர் உள்ளிட்ட 47 புலவர்களும் சரியான பாடலை கொண்டு சங்கப்பலகையில் ஏறி அமர்ந்திருந்தனர். நாளடைவில் அவர்களின் பாடல்கள் பல்கி பெருகியதால் அவர்கள் தங்களுடையது எது என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் கருத்து வேறுபாடு கொண்டனர். அவர்களின் முன்னால் தோன்றிய சொக்கநாதர் அவர்களின் பாடல்களை ஆராய்ந்து பொருளினை கூறி அவரவர் பாடல்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார்.
பின்னர் அப்புலவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் மத்தியில் நடுநாயகமாக மணிபோல் வீற்றிருந்தார். அப்போது வங்கிசேகர பாண்டியன் தன் மகனான வங்கிய சூடாமணிக்கு பட்டமளித்து சிவப்பேறு அடைந்தான். சங்கப்பலகிருந்த படலம் கூறும் கருத்து இறைவனார் எங்கும் நடுநிலைமை வகிப்பார் என்பதே ஆகும். இறைவனார் எங்கும் நடுநிலைமை வகிப்பார் என்பதே சங்கப்படலம் கூறும் கருத்தாக அமைந்துள்ளது. அன்பு நேயர்களே, இது சேனர்ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை அமைத்து தர காத்திருக்கிறோம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchanergy@gmail.com. இன்னொரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.